எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி, நேராக டாபிக் வந்துடுவோம். போன முறை பிரபஞ்சத்தினுடைய சக்தியை பற்றி பேசியிருந்தோம். பிரபஞ்சங்கிறது உலகத்துக்கே ஒரே சக்தி தான். அது எப்படி நம்ம கேட்கறது, எப்படி நம்ம நினைத்ததெல்லாம் அடையிறது அப்படிங்கிறத பற்றிலாம் பேசியிருந்தோம். இந்த தடவை இந்த 3, 6, 9 அந்த எண்களுடைய சக்தியை பற்றி பார்த்துருவோம். இது நீண்ட நாட்களாக நான் பின்பற்றிக்கிட்டே இருக்கேன். நானும் எல்லா வளமும் பெற்று நல்லா இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நோக்கத்தில் தான் இந்த சேனலே ஆரம்பித்தோம். நிறைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அபூர்வமான நம்பர், அபூர்வமான சக்தி. இதெல்லாம் நம்ம வழிமுறையை பின்பற்றினா நம்ம நினைச்சதெல்லாம் அடைய முடியும். அதனால் அதை 3, 6, 9க்கு உண்டான சக்தியை முதல்ல கண்டுபிடிச்சவர் நிக்கோலா டெஸ்லா என்கிற விஞ்ஞானி தான். அவர் இந்த நம்பருக்கு சக்தி எப்படி இருக்குது, இந்த நம்பரை வச்சு நம்ம ஒரு மானிஃபெஸ்டேஷன் பண்ணி எப்படி பிரபஞ்சத்தை அணுகிறது, பிரபஞ்சத்திட்ட எப்படி நம்ம உதவியை பெறுறது அப்படிங்கிற முறைகளை ஆய்வு பண்ணி அதில் வெற்றியும் கண்டிருக்காரு. அந்த வழிமுறையை ஃபஸ்ட்டு பார்ப்போம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 3, 6, 9க்கு உண்டான மகிமையும் கொஞ்சம் பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிரகங்களே பார்த்தீங்கன்னா 9 கிரகம் தான். இந்த 9 கிரகம் தான் நம்மளுக்கு எல்லாமே கொடுக்கக்கூடியது. இந்த 9 கிரகம் தான் உலகத்திலே. இந்த 9 கிரகம் இருக்கிறதே எல்லாமே ஏற்றிட்டாங்க இல்லைங்களா? அப்போ அந்த 9 கிரகத்தில் 3, 6, 9ங்கிறது வருது. அந்த 3க்கு உண்டானவன் குரு, அப்புறம் 6க்கு உண்டானவன் சுக்கிரன், 9க்கு உண்டானவங்க செவ்வாய். இந்த 3 கிரகங்களும் என்னென்ன இது கொடுக்குது? குரு கல்வியை கொடுக்குது. அதே மாதிரி செல்வத்தை கொடுக்கறது சுக்கிரன், வீரத்தை கொடுக்கறது செவ்வாய். அப்போ இந்த 3 கிரகங்களும் தான் எல்லா வளமும் கொடுக்குது. ஒரு மனிதன் ஃபுல்ஃபில் ஆகிறான்னா இந்த 3 செல்வங்கள் இருந்தால் அவன் ஃபுல்ஃபில் ஆகிறான். எல்லா வளமும் பெற்று நல்லா வாழணும். நம்ம பொண்ணுங்களை நினைப்போம், பசங்களை நினைப்போம், இவங்க எல்லா வளமும் பெற்று நல்லா வாழணும்னு. இந்த 3 வளமும் பெற்றிருந்தாவே போதுமானது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கல்வி செல்வத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா கல்வி செல்வம் அழிக்க முடியாத செல்வம். இந்த கல்விக்கு தான் நம்ம முதல் எடுக்கணும். அந்த கல்விக்கு 3 எழுத்து, வீரத்துக்கு 3 எழுத்து, செல்வத்துக்கு 4 எழுத்து. இப்படி இதனுடைய வழிமுறையெல்லாம் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இந்த கல்வி செல்வம் வீரத்தை கொடுக்கறது இந்த 3 கிரகங்களும் 3, 6, 9 அது வந்துருச்சுங்களா? ரெண்டாவது செல்வம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம நிலையானதல்ல. அதே மாதிரி வீரமும் நிலையானதல்ல. இன்னைக்கு அரசியலில் புகழ்பெற்ற எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா 3 எழுத்து. மறைந்த மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா அம்மாங்கிற பேர் அடைமொழி தான் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி கலை உலகில் புரட்சி ஏற்படுத்திய சிவாஜி 3 எழுத்து, ரஜினி 3 எழுத்து, கமல் 3 எழுத்து, விஜய் 3 எழுத்து, அஜித் 3 எழுத்து. இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இந்த 3, 6க்கு 9க்கு இவ்வளவு வலிமையெல்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம 1 மணி நேரம் ஆகிடும். அதனால் நம்ம நேராக டாபிக் வந்துடுவோம். எப்படி நம்ம மானிஃபெஸ்டேஷன் பண்ணுறது அப்படிங்கிற முறைக்கு வந்துடுவோம். முதல் வகை காலை, மதியம், இரவு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பிரபஞ்சத்திட்ட நம்ம இலக்குகளை கூறணும். அந்த பிரபஞ்சத்தின் உதவியுடன் இந்த மாதிரி இலக்கு, நான் ஒரு கோடீஸ்வரன் ஆவேன் அப்படிங்கிறது நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு இலக்கு சொல்கிறேன். நீங்கள் அது மாதிரி ஒரு வீடு கட்டணும், ஒரு மகன்களுக்கு கல்யாணம் பண்ணணும், மகளுக்கு கல்யாணம் பண்ணணும், ஏதாவது ஒரு இலக்கு. நீங்கள் இது மாதிரி உடல்நலம் நல்லா இருக்கணும், இது மாதிரி எங்கள் அம்மாவுக்கு உடல்நலம் நல்லா இருக்கணும், என் அப்பாவுக்கு உடல்நலம் நல்லா இருக்கணும். எப்படி உங்களுக்கு என்னென்ன, அதே மாதிரி செல்வம் எவ்வளவு உங்களுக்கு தேவைப்படுற செல்வம், எவ்வளவு செல்வம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி அந்த இலக்காக ஃபார்ம் பண்ணிவிட்டு அது காலையில் ஒரு 3 டைம், மதியம் ஒரு 6 டைம், அது 6 குறிங்க. சாயந்தரம் சொல்கிறது 9 குறிங்க. அப்படி கூறும்போது தான் அந்த இது ஈஸியாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அது ஈஸியாக நடக்குது. காலையில் ஒரு 3 முறைங்கிறது ஒரு 10 நிமிஷம் விட்டு கூட நிறைய டைம் நீங்கள் 30 தடவை கூட சொல்லிடலாம், 60 டைம் கூட சொல்லிக்கலாம், 90 டைம் கூட சொல்லிக்கலாம். எவ்வளோ தூரம் சொல்லுகிறீங்களோ அது மாதிரி ஆள் மனசில் பதியும். அதே மாதிரி மதியம் சொல்கிறது 6 டைமாக சொல்லிங்க, அது ஆள் மனசில் பதிஞ்சிடும். நைட்டு சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 9 முறையாக சொல்லிக்கிங்க, அது ஆள் மனசில் பதிஞ்சிடும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 6 to 9 ப்ராக்டிஸ் வச்சுங்க. ஏதோ ஒரு டைம் நீங்கள் நிறைய வெளி வேலைக்கு போவீங்க, நிறைய வேலைகளை சந்திக்க நேரம், அது அந்த நேரத்தில் ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே சாப்பிட்ற நேரத்துக்கு முன்னாடி கூட இதை ஒரு 6 டைம் சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதே மாதிரி மாலை 6 to 9 ஒதுக்கிங்க. காலையில் 6 to 9, மதியம் ஒரு 12 to 3,
அதே மாதிரி இரவு வந்து 6 to 9. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் அதை பயன்படுத்திங்க. பயன்படுத்திட்டு இது ஒரு ஸ்லோகங்களாக சொல்லும் போது ஆள் மனசில் பஞ்சது நேராக பிரபஞ்சத்துக்கு சென்றது. ஏன்னா பிரபஞ்சத்தின் உதவியுடன் நான் ஒரு கோடீஸ்வரனாவேன் அப்படிங்கிறது ஒரு உதாரணமான இலக்கு என்னது. அந்த இலக்கை வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து எப்படி என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே இலக்குகளை வந்து ஸ்லோகங்களாக சொல்லுங்கள். அது எவ்வளோ முறை சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரம் வந்து நடக்கும். அதுக்கு அடுத்தது மூச்சு பயிற்சி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த பக்கம் அப்படியே இழுக்கும் போது ஒரு 3 டைம் உங்கள் பிரபஞ்சத்தின் உங்கள் ஸ்லோகத்தை சொல்லிங்க. இந்த இடத்துல ஒரு 9 முறை அப்படியே மூச்சை நிறுத்தி 9 முறை அந்த ஸ்லோகங்களை சொன்னோன்னே அப்புறம் ஒரு 6 முறை இதை வெளியே விட்டுருக்கேன். இப்படி சொல்லும் போது ஒரு கான்சன்ட்ரேஷன், அதாவது கான்சன்ட்ரேஷன் செய்து நீங்கள் வந்து பிரபஞ்சத்தை கேட்கும் போது தான் அது நடக்கும். உண்மையாக நல்லா புரிஞ்சுங்க. கான்சன்ட்ரேஷனுங்கிறத மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறது. அது வந்து அந்த மூச்சு பயிற்சி மூலமாக தான் முடியும். அதனால தான் பெரிய தவ வலிமை பெற்றவர்கள் அந்த மூச்சு பயிற்சி பண்ணி நிறைய காரியத்தை சாதிச்சிருக்காங்க, நிறைய வலிமையை பெற்றிருக்காங்க. அதனால் அந்த மூச்சு பயிற்சியில் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் கிடைக்குது. கான்சன்ட்ரேஷனோட கும்பிடும் போது நம்ம வந்து அந்த பிரபஞ்சத்தை நேராக சென்றடையுது. பிரபஞ்சம் எல்லா வெற்றியும் நம்மளுக்கு கொடுக்குது. இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அடுத்து வந்து ஒரு நோட் புக் எடுத்துங்க. ஒரு காலையில் ஒரு 3 முறை, மதியம் வந்து 6 முறை, இரவு வந்து ஒரு 9 முறை. இது எந்த டைம் கிடைக்குதோ அந்த டைமில் காலையில் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 6 to 9, மதியம் வந்து 12 to 3, இரவு வந்து 6 to 9. இந்த நேரம் கிடைக்கும் போது அந்த நோட் புக்கு நீங்கள் வெளியில் போயிட்டா ஒரு சின்ன புக்கு மாதிரி ஒன்று வச்சுங்க, சின்ன கையேடு மாதிரி ஒன்று வச்சுங்க, அது ஜோப்பில் போட்டுங்க, அதை எழுதிருங்க. இது மாதிரி இந்த இலக்கை அடைஞ்ச மாதிரி நான் என்னை கோடீஸ்வரன் ஆக்கியதுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி, அவ்வளோதான். அதை சுருக்கமாக உங்கள் ஸ்லோகங்கள், இது ஒரு உதாரணமான ஸ்லோகம் தான். அந்த உதாரணமான ஸ்லோகத்தை வந்து பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படிங்கிறதோட முடிச்சிருக்கேன். 3 டைம் சொல்லிட்டு அப்புறம் அப்படியே அமைதியாக அந்த இடத்துல உட்காந்து அப்படியே மனக்கண்ணில் மனச்சித்திரங்களாக பாருங்கள். இதை அடைஞ்சிட்ட மாதிரி நான் ஒரு கோடீஸ்வரன் ஆன மாதிரியோ, கார் பங்களாவில் போகிற மாதிரியும், பெரிய பங்களாவில் வசிக்கிற மாதிரியும் அப்படியே மனக்கண்ணில் அப்படியே பாருங்கள். பார்க்கும் போது அந்த மனச்சித்திரங்கள் வந்து நீங்கள் அடைஞ்ச மாதிரி இருக்கணும். அடைஞ்ச மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது, அது பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க தயாராக இருக்குது. இந்த 3 வகையும் நீங்கள் வந்து பின்பற்றிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த 3, 6, 9க்கு உண்டான எண்களுடைய சக்தியை வந்து நீங்கள் உணர்வீங்க. இதெல்லாம் நான் பண்ணி பார்த்து தான் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு எல்லா வளமும் பெற்று நிறைவாக இருக்கிறேன். நான் வந்து ஒரு பேரரசை பிடிச்சவன் கண்டிப்பாக நினைக்க வேணாம். மறுபடியும் சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். எனக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இந்த மாதிரி ஒரு சக்தி மூலமாக நான் அடைஞ்சு நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன். எனக்கு வந்து எந்த குறையும் கிடையாது. எனக்கு போதுமான அளவுக்கு எல்லா செல்வங்களையும், கல்வி செல்வத்தையும் கொடுத்துருக்காப்படி. நான் 3 முதுகலை பட்டம் முடித்தவன் எம்ஏல. அதே சமயத்தில் செல்வமும் கொடுத்துருக்காரு. அதே சமயத்தில் நல்ல ஒரு வீரமும் கொடுத்துருக்காரு. நல்ல உடல்நிலையும் கொடுத்துருக்காரு. நல்ல குழந்தைகள், நல்ல மனைவிகள், எல்லாமே நாம் வந்து நல்லா இருக்கோம். அது எதனாலனா இந்த பிரபஞ்சத்திட்ட நான் இந்த மாதிரி முறைப்படி கேட்டு தான் பெற்றிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து செல்வந்தர் ஆகணும்னா நீங்கள் வந்து ஒரு சேமிப்பு பழக்கத்தை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ ஒரு 5 to 10%, 20% இப்படி சேமித்து மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஷேரில் போடுங்க. நான் சொல்கிறது ஒரு 1000, 2000, நானும் அவ்வளோதான் போட்டுட்ருக்கேன். 2021 நான் ஆரம்பித்தேன். நாம் வந்து நீண்ட கால நோக்கில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு காசு கிடைக்கும்போது 1000, 2000, 5000 நல்ல ஷேர்களாக பார்த்து வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் இந்த கோடீஸ்வரன் அவர்களுடைய இதெல்லாம் நான் சொல்கிறது எதுக்குன்னா, நீங்கள் வந்து அதை வந்து அவங்க அந்த மாதிரி அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால் நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அதை அடைய முடியும் அப்படிங்கிறத நான் கோடிட்டு காமிச்சதான். அதனால் நீங்கள் வந்து நம்ம ஒரு ஆசைப்படுற மாதிரி நினைக்க வேணாம். நம்மளால் உங்களுக்கு எவ்வளவு செல்வங்களை ஈட்ட முடியும், எவ்வளோ உங்களால் பண்ணிக்க முடியுமோ அந்த இலக்குகளை ஃபார்ம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைய முடியும். அதில் எந்த மாற்று கருத்து வேணும். இதை நீங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸு ஷேர் பண்ணுங்கள். இந்த 3, 6, 9க்கு உண்டான எண்களுடைய சக்தி எல்லாத்தையும் சொல்லுங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஒரு செல்வந்தராகணும். எல்லா வளமும் பெற்று
நீங்கள் நல்ல ஒரு பெரிய ஒரு நல்ல பரம்பரையை உருவாக்கணும், நல்ல தலைமுறைகள் உருவாக்கணும். உங்களுடைய தலைமுறை 10 ஆண்டுகளுக்கு 10 தலைமுறைக்கும் நல்லா இருக்கணும். 10 தலைமுறையில் எத்தனை தலைமுறைகளும் நல்லா இருக்கும். நம்ம நல்ல வழியில் சம்பாரித்து நல்லபடியாக நடந்து நல்லதே நினைச்சு எல்லாரும் நல்லா இருக்கணும், நாம் நல்லா இருக்குன்னு நினச்சா எல்லா வளத்தையும் கொடுக்க அந்த பிரபஞ்சம் தயாராக இருக்குது. இந்த 3 வழிமுறைகளும் பின்பற்றுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைச்சாலாம் அடைய முடியும் என்று கூறிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.